வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற கோல்டு லோனுக்கான வட்டி விகிதங்கள் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லேட்டஸ்ட்டாக என்ன இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராமுக்கு நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அண்ட் அதுக்கான வட்டிக்கான கால்குலேஷன் என்ன, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அண்டு நம்ம வியூவர்ஸ் ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து இன்ட்ரடக்ஷன் லென்த்தாக கொடுக்காம ஷார்ட்டாக கொடுத்துட்டு பாயிண்ட்ஸை சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறோம். பட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது எஸ்பிஐயோட கோல்டு லோன் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். எஸ்பிஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க். அண்ட் இந்த மாதிரி பேங்க்ஸில் நம்ம நகை அடகு வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா வட்டி விகிதங்கள் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பிப்ரவரி 2025 கரண்ட்டாக என்ன வட்டி விகிதங்கள் அப்படின்றதையும் நம்ம வாங்குகிற லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கோல்டு லோன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே வந்து நம்ம கோல்டு லோன் வாங்க முடியும். அண்டு நீங்கள் சேல்ரி அதாவது ஒரு ஸ்டடி சோர்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு இருந்தால் போதும். சேல்ரி சர்டிஃபிகேட் கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. அடுத்தது நமக்கு மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாயிலேருந்து நமக்கு லோன் அமௌண்ட்டு கிடைக்கும். மேக்ஸிமமாக எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 50 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம லோன் எடுக்க முடியும். அடுத்தது நமக்கு எஸ்பிஐயில் என்னென்ன விதமான கோல்டு லோன் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். இஎம்ஐ பேஸ்டு கோல்டு லோன் இருக்குது. இஎம்ஐன்றது பார்த்திங்கன்னா நமக்கு வட்டியும் அசலையும் சேர்த்து கட்டிகிட்டே வருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கோல்டு லோன் இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புல்லட் ரீபேமெண்ட் லோன் அப்படின்னு இருக்குது. இந்த கோல்டு லோனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 விதமான புல்லட் ரீபேமெண்ட் இருக்குது. 3 மாதத்துக்கான புல்லட் ரீபேமெண்ட்டு, 6 மாதம் அண்ட் 12 மாதத்துக்கான புல்லட் ரீபேமெண்ட் இருக்குது. அண்ட் இதில் வந்து நமக்கு அந்த 3 மாதம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் நம்ம 3 மாதம் முடிவில் வட்டியும் அசலையும் கட்டியிருக்கணும். அதுக்கு நடுவில் நீங்கள் வட்டி கட்டினாலும் பரவாயில்ல, கட்டலைனாலும் பரவாயில்ல. பட் 3 மாதம் முடிகிறப்ப நம்ம வட்டியும் அசலையும் கட்டி நகையை வந்து மீட்கணும். அதே மாதிரி தான் 6 மாதம் நீங்கள் புல்லட் ரீபேமெண்ட் எடுத்திங்கனாலும் 6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடுவில் வட்டி கட்டலாம், அசல் கட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இல்லை 6 மாதம் முடிவில் கண்டிப்பாக வட்டியும் அசலையும் நம்ம கட்டி ஆகணும். அதே மாதிரி 12 மாதத்துக்கான புல்லட் ரீபேமெண்ட்டும் அதே தான். ஒரு வருஷத்தில் நம்ம நகைக்கான அமௌண்ட்டு அதாவது நம்ம வாங்கின லோன் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையும் ஒரு வருஷம் முடிவுக்குள்ளே நம்ம கட்டி நகையை மீட்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து லோன் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஎம்ஐ பேஸ்ட் ஆப்ஷன் போகிறீங்க அப்படின்னா நமக்கு கோல்டு வேல்யூவில் வந்து 75% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே புல்லட் ரீபேமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் 6 மாதத்துக்கு 70% வரைக்கும் கிடைக்கும். அண்ட் 12 மாதம் அதாவது 1 இயர்க்கான புல்லட் ரீபேமெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 65% கோல்டு வேல்யூவில் வந்து அமௌண்ட் கிடைக்கும். இது இஎம்ஐயில் நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மாதம் வட்டி அசலும் சேர்த்து கட்டிட்டு வருவோம். அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ ஆப்ஷனில் வட்டி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வட்டி அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த டென்யூர் முடிவில் தான் நம்ம வந்து அசலையும் வட்டியும் சேர்த்து கட்டுறோம் இல்லையா. ஸோ அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோன் வேல்யூ அமௌண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி இஎம்ஐ விட கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். அடுத்தது நமக்கான வேல்யூ அமௌண்ட் வந்து கிடைக்கிறது வந்து நம்மளோட கோல்டு பியூரிட்டியை பொறுத்து இருக்குது. அண்டு எஸ்பிஐயில் வந்து பார்த்திங்கன்னா 18 கேரட்லேருந்து 22 கேரட் வரைக்கும் இருக்கிற பியூரிட்டி உள்ள தங்க நகைகளை வந்து நம்ம அடகு வச்சு பணமாக எடுக்க முடியும். அண்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதாவது இப்போ நீங்கள் கல் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கான இது கழிச்சிருவாங்க. அண்ட் நமக்கு கொடுக்குற கோல்டு வேல்யூவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஸோ நமக்கு 18 கேரட்னா அதுக்கு ஒரு மாதிரியான ரேட் இருக்கும், 22 கேரட்னா அதுக்கு ஒரு மாதிரியான ரேட் இருக்கும், 24 கேரட் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி கோல்டு காயின்ஸ் வந்து நம்ம அடகு வைக்க முடியுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கோல்டு காயின்ஸ் வந்து இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்பெஷலி மின்டட் காயின்ஸ் பேங்க்லேருந்து நமக்கு வாங்கின கோல்டு காயினாக இருந்துச்சுன்னா நம்ம அடகு வைக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக 50 கிராம் வரைக்கும் தான். ஸோ அதுதான் வந்து நம்ம வைக்க முடியும். அடுத்தது என்ன டென்யூர் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இஎம்ஐ பேஸ்டு கோல்டு லோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 36 மாதம் வந்து நமக்கு டென்யூர். ஸோ இந்த 36 மாதம் அதாவது 3 வருஷம் வரைக்கும் நமக்கு இருக்குது. 3 வருஷம் நம்ம இஎம்ஐ போட்டுட்டு அந்த லோனை வந்து நம்ம வட்டியும் அசலும் சேர்த்து கட்டிகிட்டே வந்தோம்னா 3 வருஷம் முடிவில் நமக்கு லோன் முடிஞ்சிடும், நம்ம நகையை மீட்டுக்க முடியும். புல்லட் ரீபேமெண்ட்டில் முன்னாடி சொன்ன மாதிரி 3 மாதம்னா 3 மாதம் நமக்கு டென்யூர், 6 மாதம் புல்லட் அண்ட் 12 மந்த்ஸ் அந்த புல்லட் பேமெண்ட். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டென்யூர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ராசஸிங் ஃபீ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோன் அமௌண்ட்லேருந்து
0.5% வந்து ப்ராசஸிங் ஃபீயாக எடுப்பாங்க. அதாவது மினிமம் 500 ரூபாயிலேருந்து இருக்குது. நமக்கு எடுக்கிற லோன் அமௌண்ட்டை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி அதில் 0.5% வரைக்கும் வரும். ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். இதுவே நீங்கள் 3 months 6 months இந்த புல்லட் ரீபேமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 200 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி அண்ட் 6 monthsக்கு வந்து 300 ப்ளஸ் ஜிஎஸ்டி இது வந்து ப்ராசஸிங் ஃபீயாக போடுறாங்க. இஎம்ஐ ஆப்ஷனுக்கும் 12 months ஆப்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோன் அமௌண்ட்டில் 0.5% அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வரும். இது இல்லாமல் வேறு என்ன சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு அப்ரைசர் சார்ஜஸ் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம தான் கொடுக்கணும். அவங்க வேல்யூ போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த அப்ரைஸருக்கான சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நமக்கு கோல்டு லோனுக்கான வட்டி விகிதங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இஎம்ஐ ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான வட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10.25% வந்து வட்டி வாங்குறாங்க இப்போ கரண்ட்டாக. இதுவே புல்லட் ரீபேமெண்ட்டில் 3 மாதத்துக்கான புல்லட் ரீபேமெண்ட் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான வட்டி வந்து 9%. 6 மாதம் புல்லட் ரீபேமெண்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 9.20% வந்து வட்டி வாங்குறாங்க. அண்ட் 12 மாதம் புல்லட் ரீபேமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9.3% வந்து வட்டி. இதுதான் வந்து கரண்ட்டாக நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம நகையை எடுத்துகிட்டு போகிற அன்னைக்கு கோல்டோட ரேட் என்ன இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நமக்கான அமௌண்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி கோல்டு ரேட்டை வச்சு நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 17 February 2025. இதில் வந்து 1 கிராம் இன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7,940 ரூபா விற்கிறாங்க. ஸோ இதை பொறுத்து கோல்டு லோன் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் வந்து இந்த கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட்கான கோல்டு ரேட்டு. ஸோ நீங்கள் 22 கேரட் பியூரிட்டி உள்ள கோல்டு எடுத்துகிட்டு போய் அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்கேஸ் 18 கேரட்டோ இல்லை 20 கேரட் அந்த மாதிரி நகைகளாக இருந்தால் அமௌண்ட் வந்து இன்னுமே கம்மியாக கிடைக்கும். இப்போது 22 கேரட் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 1 year நீங்கள் டென்யூர் சூஸ் பண்ணுறீங்க, 12 months புல்லட் ரீபேமெண்ட் அப்படின்னா நமக்கு அதில் கோல்டு வேல்யூவில் 65% தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கான ரேட்டில் 65% அப்படின்னு போடும்போது கிட்டத்தட்ட 5,100லேருந்து 5,200 ரூபாக்குள்ளே வருது. ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு கிராமுக்கு. இதே 6 மாதத்துக்கான புல்லட் ரீபேமெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு 70% வரைக்கும் நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 5,500லேருந்து 5,600க்குள்ளே நமக்கு கிடைக்கும். இதே 3 மாதம் இது எடுத்திங்கனாலும் அதே சேம் தான், 5,500லேருந்து 5,600க்குள்ளே நமக்கு ஒரு கிராமுக்கு கிடைக்கும். இஎம்ஐ ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நமக்கு 75% வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஒரு கிராமுக்கு வந்து 5,900லேருந்து 6,000 ரூபா வரைக்கும் கூட நமக்கு ஒரு கிராமுக்கு வந்து கிடைக்கும் பணம். ஸோ இது வந்து 22 கேரட் பேஸ் பண்ணி அண்டு நம்ம சூஸ் பண்ணுற டென்யூரை பொறுத்து நமக்கான கோல்டு அமௌண்ட் வந்து ஒரு கிராமுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஒரு 5 சவரன் நகை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 சவரன் அப்படிங்கிறது 40 கிராம். ஒரு சவரன் வந்து 8 கிராமு. ஸோ 5 சவரன் வந்து 40 கிராமு. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற நகையில் ஏதாவது வெயிட்டை கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இல்லைனா அதில் வந்து ஸ்டோன்ஸ் இருக்கலாம், எனாமல் இது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதுக்காக அவங்க லெஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 கிராம் அப்படி லெஸ் பண்ணாங்க அப்படின்னா கூட 39 கிராமுக்கான பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் 39 கிராம் இதில் வந்து நான் 12 மாதம் 1 வருஷம் நீங்கள் வந்து கோல்டு லோன் எடுக்கிறீங்க அப்படின்றப்ப அதுக்கான அமௌண்ட் போட்டிருக்கேன். ஸோ 65% நமக்கு கிடைக்கும். ஸோ மேக்ஸிமமாக 5,200 ரூபா நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கூட நமக்கு 39 கிராமுக்கு 5,200 ரூபா போட்டோன்னா கிட்டத்தட்ட 2,02,800 ரூபா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 5 சவரன் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா மினிமம் நமக்கு வந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் ஷுவராக வந்து கோல்டு லோன் கிடைக்கும் 5 சவரன் எடுத்துகிட்டு போகிறப்ப. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது லோன் அமௌண்ட்டு, இதுக்கு எவ்வளோ வட்டி வரும் ஒரு வருஷத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் நம்ம டென்யூர் அதாவது 12 மாதன்றப்ப பார்த்திங்கன்னா 9.30% வந்து வட்டி. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு 9.3 போட்டோம் அப்படின்னா நமக்கு 18,600 ரூபா வருது. ஸோ இதுதான் வந்து வட்டி. இது வந்து அந்த ஒரு வருஷத்துக்கான அந்த 12 மாதத்துக்கான வட்டி. இதை மொத்தம் சேர்த்தோம் அப்படின்னா 12 மாதம் முடிவில் நம்ம 2,18,600 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இந்த வட்டியை வந்து நீங்கள் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாகவும் கட்டலாம் அண்ட் அசலையும் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வரலாம். ஆனால் ஒரு வருஷம் முடிவில் வந்து நம்ம கட்டி நகையை மீட்கணும். அண்ட் இதே மாதிரி நிறைய பேர் மாத வட்டி இதை பிரித்து கட்டலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, கட்டலாமான்னு. அந்த மாதிரியும் கட்டலாம். நீங்கள் வட்டி மாதன்றப்ப பார்த்திங்கன்னா 1,550 ரூபா வரும் ஒரு மாதத்துக்கு இந்த 2 லட்ச ரூபாய்க்கு. அண்டு நம்மளோட வாங்கின கடன் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா
கொஞ்சம் கொஞ்சமாக ரீபே பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரியும் நம்ம பண்ணிட்டு வரலாம். பட் ஒரு வருஷத்தில் நீங்கள் அதை முடிக்கலாம். முன்னாடியே நீங்கள் முடிச்சிங்கனாலும் நம்ம அமௌண்ட்டை கட்டிட்டு முடிக்க முடியும். அதுக்கான ஃபோர்க்ளோஷர் சார்ஜஸ் எதுவும் வாங்குறதில்லை இப்போ எஸ்பிஐயில் வந்து. நம்ம முன்னாடியே இப்போ ஒரு வருஷம் நம்ம 12 மாதம் டென்யூர் சூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஒரு 6-7 மாதத்துலேயே பணத்தை கட்டி அடைக்கிறீங்கனாலும் அடைக்கலாம். அதுக்குன்னு எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன். நீங்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா இப்போ இருக்கிற ரேட்டுக்கு நீங்கள் ஒரு 5 சவரன் கொண்டு போனீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா வந்து நம்ம கடன் வாங்க முடியும். அண்ட் அதுக்கான வட்டியும் இந்த அமௌண்ட் வரும். ஸோ ஒரு வருஷத்தில் நீங்கள் இதை கட்டி அடைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவலாம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.